திருவாசகத்திலே வாழ்வியல் நெறியினை நாம் இன்றைக்கு சிந்திக்க உள்ளோம். திருவாசகம் திருசதகத்திலே சுட்டறுத்தலிலே நாம் ஒரு பாட்டினை எடுத்து அதில் உள்ள வாழ்வியல் நெறிகளை சிந்திக்க உள்ளோம். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து எமை ஆட்கொண்ட விச்சைமாள் அமுதப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டுமில் இத்தமியனேற்கே என்று மாணிக்கவாசகர் பாடுவார். சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பொழுது சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, மாணிக்கவாசகரின் முழுமையான சிந்தனை சிவம். நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, மாணிக்கவாசக பெருமானின் கண்களெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை நோக்கியே, இறைவனது மலர் பாதங்களை நோக்கியே இருக்கின்றன. திருவாசகத்திலே இந்த சுட்டறுத்தலிலே வருகின்ற பாடலில் இப்படி இருக்கிறது. தேவார வரிகளிலே திருவடிகளை பற்றி போற்றி பேசுகின்ற பொழுது பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதம் காணப்பெற்றால் மன்னித்த பிறவியும் வேண்டுவதே இம்மா நிலத்தே என்று தேவார வரிகள் சொல்லும். நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. போற்றி பாடுவது போற்றி பேசுவது என்று சொன்னால் இறைவனது திருவடிகள் மட்டும். வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. அடியேன் பேசுவதெல்லாம் திருவாசகம், பேசுவதெல்லாம் சிவநெறி, பேசுவதெல்லாம் சிவனருள், சிந்தை முழுதும் சிவநெறி, நெஞ்சம் முழுதும் சிவநெறி. வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. நாக்கிலே எப்பொழுதுமே அஞ்செழுத்து. வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற. ஐந்து புலன்களும் சிவத்தை நோக்கியே இருக்கின்றன. வந்து எமை ஆட்கொண்ட விச்சைமாள் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை. தந்தது என் தனை கொண்டது உன் தனை சங்கர ஆர்கொளோ சதுரர். அதுபோலே இங்கே உன்னை தந்தனை. சிவபெருமான் தம்மை முழுதும் மாணிக்கவாசகர்கிட்டே கொடுத்து விட்டார். செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே. இந்த பாடலை நாம் வாழ்வியல் நெறியோடு பொருத்துகிறோம். நாம் பணி செய்கின்ற இடம் கோயில், அந்த பணியே தெய்வம். அப்போ நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும்? மாணிக்கவாசகரின் சிந்தனை சிவமாக இருந்தது போல நம்முடைய சிந்தை முழுதும் படிப்பிலே இருக்க வேண்டும், அன்றி அந்த பணியிலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வியல் நெறி, இந்த பாடல் சுட்டி காட்டுகின்ற வாழ்வியல் நெறி, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. மாணிக்கவாசகரின் சிந்தனை சிவத்தின் மேலே இருந்தது போல ஒரு படிப்பவனுடைய சிந்தனை படிப்பிலே இருக்க வேண்டும். ஒரு வேலை செய்பவனுடைய வேலை சிந்தனை, அவனுடைய சிந்தனை வேலையிலே இருக்க வேண்டும்.
அலுவலகத்திலே இருப்பவனுக்கு அலுவலகம் கோவில், அவனுடைய பணியே அவனுக்கு தெய்வம். அப்பொழுது அவனுடைய நெஞ்சம் முழுதும் என்ன நிறைந்திருக்க வேண்டும்? அந்த பணி பற்றிய சிந்தனை நிறைந்திருக்க வேண்டும். படிப்பவனுக்கு சிந்தை முழுதும் படிப்பு நிறைந்திருக்க வேண்டும். நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என்பது போல இந்த படிப்பவனுடைய கண்கள் எல்லாம் எப்பொழுதும் படிப்புசார் விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அலுவலகத்திலே ஆலைகளிலே பணி செய்பவனுடைய கண்கள் பணி குறித்த விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. இந்த மாணவன் படிக்கின்றவன் எதையாவது போற்றி பேச வேண்டுமென்றால் படிப்புசார் சிந்தனைகளை போற்றி பேச வேண்டும். இந்த படிப்பு படித்தால் நாளைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று பேச வேண்டும். அந்த படிப்பின் சிறப்பு இயல்புகளை பேச வேண்டும். அதுபோல அலுவலகத்திலே பணி செய்பவன் தான் பணியின் சிறப்பு இயல்புகளை பேச வேண்டும். வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, அதை பொருத்தி பார்க்கிறோம். இவன் பேசுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய படிப்பினை எந்த அளவிற்கு மேம்படுத்தலாம், என்னுடைய படிப்பிற்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு, என்னுடைய திறமையை மேம்படுத்தி கொள்ள இந்த படிப்பில் என்னென்ன வாய்ப்புகள் உண்டு என்று வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. மாணிக்கவாசகர் எப்பொழுதுமே திருவாசகத்தின் மேன்மையினை, சிவநெறியின் மேன்மையினை உணர்ந்து பேசிக்கொண்டிருந்த மாதிரி இந்த மாணவன் தம்முடைய படிப்பின் மேன்மையினை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற, புலன்கள் ஐந்தும் அவனுடைய படிப்பை நோக்கி இருக்க வேண்டும். வேலை செய்பவன் என்று சொன்னால் புலன்கள் ஐந்தும் வேலையை நோக்கியே இருக்க வேண்டும். இதைத்தான் திருமந்திரம் சொல்லும், மிக அழகாக திருமந்திரம் சொல்லும். தானே புலனைந்தும் தன்வசமாயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்தே எம்பிரானை சந்தித்தே. புலனடக்கம் குறித்த பாடல். தானே புலனைந்தும் தம் வசமாயிடும், என்னுடைய வசமாகிவிடும். யார் ஒருவர் தெய்வ சிந்தனையிலே, அதாவது சிவனடியார்கள் தெய்வ சிந்தனையிலே இருப்பார்கள். படிக்கின்ற மாணவன் படிப்பு சிந்தனையிலே இருப்பான். வேலை செய்பவர்கள், கலைஞர்கள் அது குறித்த சிந்தனைகளே இருப்பார்கள். இப்படி அது குறித்த சிந்தனையிலே இருப்பவர்களுக்கு புலனைந்தும் தன் வசப்படும். புலன்கள் ஐந்தும் நாம் சொல்கின்ற கட்டளைகளை ஏற்கும். புலன்கள் நமக்கு உதவி செய்யும். அப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு ஐம்புலன்கள் ஆற வந்தமை ஆட்கொண்ட விச்சைமால் அமுத பெருங்கடலே மலையே. இதை வாழ்வியல் நெறியிலே அப்படியே பொருத்தி பார்க்கிறோம். இந்த பாடலை படிக்கின்ற மாணவர்கள், பணி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எந்த துறையிலே பணி செய்தாலும், எந்த திறன் மேம்பாட்டிற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த பாடல் அருமையாக பொருந்தும். மிகப்பெரிய வாழ்வியல் நெறியினை இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மாணிக்கவாசக பெருமான் எப்படி சிவநெறி, திருவாசகம், சைவ சித்தாந்தத்திலே முழுமையாக பரவி இருக்கிறாரோ, அப்படி
இந்த பாடல் வரிகளை மேற்கோளாக கொண்டு ஒரு கருவியாக கொண்டு உழைப்பவர்கள் எல்லாம் வாழ்விலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பார்கள். நம்முடைய சிந்தனை நம்முடைய படிப்பிலே தொழிலில் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களெல்லாம் அதை சார்ந்த விஷயங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்முடைய படிப்பு நம் சார்ந்த தொழில் குறித்தே இருக்க வேண்டும். இதனுடைய மேம்பாட்டிற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்குவது போல இருக்க வேண்டும். ஐம்புலன்களும் நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய படிப்பின் வளர்ச்சிக்கு, நம்முடைய தொழிலின் வளர்ச்சிக்கு, நாம் மேற்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வேள்வியின் வளர்ச்சிக்கு அது பயன்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழ்வில் வெற்றியை தரும். இத்தகு வாழ்வியல் நெறிகளை நாம் திருவாசகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை நாம் படித்து நம்முடைய சிந்தனையை தொடர்வோம். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தமை ஆட்கொண்ட விச்சை மாளமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனயமேனி தனிச்சுடரே இரண்டுமிழித்தமியனேற்கே. மீண்டும் திருவாசக வாழ்வியல் நெறிகள் குறித்து நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.